இங்கிலாந்து ஓகே இங்கிலாந்துக்கு. அதுக்கப்புறம் வந்து ஓகே 16 அது இயர்லாம் வேண்டாம், நீங்க 1665ல டக்குனு வந்து இது மட்டும் சொல்லுங்க. இயர்லாம் வேண்டாம், நீங்க சும்மா ஜஸ்ட் ஓவரலா சொல்லிடுங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட இருந்து இஐசி வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து 10 பவுண்ட்ஸ்க்கு வந்து ஆனுவல் வருஷம் வருஷம் வந்து 10 பவுண்ட்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து வாங்கினாங்க சார், பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட. ம் 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 அதுக்கப்புறம் ம் ம் வந்து சூரத்ல இருந்த பிரசிடென்சியை வந்து பாம்பேக்கு மாத்தினாங்க சார். சூரத்ல இருந்து பிரசிடென்சி ம் 1667ல மாத்தினாங்க சார். அது எதுக்காகனா வந்து 3 ரீசன்ஸ்க்காக மாத்தினாங்க சார். ஃபர்ஸ்ட் வந்து ம் போர்ச்சுகீஸ்க்கும் அதுதான் ட்ரேடிங் போர்ட்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ரீசன் வந்து மராத்தாஸ் வந்து அங்க அதிகமா கொள்ளையடிச்சாங்க சார், அதனால மாத்தினாங்க. தென் வந்து ம் தேர்ட் வந்து கஸ்டம் ஃப்ரீ ட்ரேட் மொகல்ஸ் கிட்ட இருந்து வாங்கினது வந்து ஒரு வருஷத்துக்கான வேலிடிட்டி தான் இருந்துச்சு சார். அதுக்காக வந்து அவங்க சூரத்ல இருந்து பாம்பேக்கு மாத்தினாங்க சார் பிரசிடென்சி. ஓகே 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 ஓகே. ஸோ இது வந்து பாம்பேயோட ஃபர்ஸ்ட் கவர்னரோட பேர் என்ன? அவர் தான் வந்து எல்லாத்தையும் பண்ணியிருப்பாரு, ஜார்ஜ் ஆக்சிடன். சரிங்களா? அவர் தான் வந்து மின்ட் பண்ணியிருப்பாரு, ஹப்பா மாத்திருப்பாரு. சரிங்களா? பிரிண்டிங் ப்ரெஸ் வந்து இங்க செட் பண்ணியிருப்பாரு. சரிங்களா? ஓகே. சரி, பெங்கால் எப்படி கொண்டு வந்தாங்க சொல்லுங்க, பெங்காலோட கதை சொல்லுங்க. பெங்கால் எப்படி கொண்டு வந்தாங்க? தாமஸ் ராவ் வந்து 1615ல லீகலா வந்து ராயல் பர்மன் ஜஹாங்கீர் கிட்ட இருந்து வாங்கி அவங்க சூரத்ல வச்சதுக்கு அப்புறம் முகல் எம்பையர்ல எல்லா பார்ட்லயும் அவங்க வைக்க ஆரம்பிச்சாங்க சார். அதுக்கப்புறம் வந்து அவுரங்கசீப்போட பீரியட்ல வந்து ராயல் பர்மன் வந்து கொடுத்தாங்க. ஓகே. அப்புறம் அப்புறம் என்ன நடந்துச்சு? பெங்கால்ல ட்ரேட் பண்றதுக்கு வந்து அவங்களுக்கு 1667ல வந்து கொடுத்தாங்க சார். அதுக்கப்புறம் ஆனா வந்து அதனால வந்து பெங்காலோட எக்கனாமி வந்து கிரிப்பிள் ஆக ஆரம்பிச்சது. ஏன்னா பிரிட்டிஷ் வந்து நல்ல ப்ரிவிலேஜஸ் எடுத்துட்டு ரொம்ப ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் நவாப் ஆஃப் பெங்கால்ல வந்து ஷைஸ்தா கான் வந்து என்ன பண்ணாங்க, 1686ல வந்து இந்த மாதிரி வாங்கிட்டாங்க, கன்ஃபிஸ்கேட்டட் பண்ணிட்டாங்க, அந்த இடத்தெல்லாம் பறிமுதல் பண்ணிட்டாங்க கசின் பஜார்ல. அண்ட் அங்க இருந்த ஆபீசர்ஸ் அவங்க எல்லாமே குவிட் பண்ணிட்டாங்க, கசின் பஜார்ல இருந்தும் ஹூப்ளில இருந்தும் வெளியில போயிட்டாங்க. ஆனா வந்து இங்கிலீஷ் வந்து இதுக்காக வந்து மன்னிப்பு கேட்டாங்க முகல்ஸ் கிட்ட. முகல்ஸும் வந்து அப்பாலஜிஸ் ஏத்துக்கிட்டாங்க. ஏன்னா வந்து முகல் மர்ச்சன்ட்ஸும் ஆர்டிசன்ஸ்க்கும் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, அவங்க ட்ரேட் பண்ணது, அந்த ஃபாரின் ட்ரேட் பண்ணது. கடைசியா வந்து ஜாப் கூர்ம்சோக் அப்படின்ற ஒரு ஆபீசர், அவர் வந்து ஹூக்ளி கசின் பஜார் அதெல்லாம் விட்டுட்டாரு, சுல்தானெட்டி அப்படின்ற இடத்துல வந்து கடைசியா அவங்க வந்து பிரசிடென்சி பண்ணாங்க. ஓகே. ஸோ கல்கட்டால ஃபோர்ட் வில்லியம் வந்து கட்டினாங்க, அதுதான் வந்து பின்னாடி பிரசிடென்சியோட சீட்டா அமைஞ்சிச்சு. சரிங்களா? ஓகே. ஸோ இந்த மாதிரி பிரசிடென்சினால என்ன இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த 3 பிரசிடென்சி, இதனால வந்து என்ன நடந்துச்சு அவங்களுக்கு? சார் அவங்க நல்லா ட்ரேட் பண்ணாங்க சார், ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் அந்த மூணுமே வந்து போத் சைட்ல இருந்ததுனால அவங்களுக்கு நிறைய ஃபாரின் ட்ரேடு, நிறைய வெல்த், அந்த மாதிரி கமர்ஷியலாவும் அவங்க நிறைய அட்வான்டேஜ் இருந்துச்சு. நியூ கமர்ஷியல் பிஸ்னஸ் அந்த மாதிரிலாம் நிறைய வந்துச்சு. அண்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லயும் வந்து நிறைய ரோட்ஸ், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் அந்த மாதிரி எல்லாமே அதிகமா இருந்துச்சு. ஓகே. ஸோ வை டிட் இஐசி ஃபெயில்? எதனால வந்து இஐசி வந்து ஃபெயில் ஆச்சு, அவங்க டிக்ளைனுக்கு உண்டான காரணங்கள்? சார் ஃபர்ஸ்ட் வந்து வீக் கவர்னன்ஸ் சார். ஆக்சுவலா எப்படின்னா வந்து அங்க
சேல் பண்றவங்க அவங்கெல்லாம் வந்து கராப்ட் பண்ணிப்பாங்க சார். அவங்க 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 தனியா வந்து லாபம் வச்சு வித்துட்டு அவங்க வாங்கிப்பாங்க சார். மெயினா அதனால இதுவாச்சு சார். அதனால வந்து இவங்களுக்கு வந்து பேங்க்ரப்சி ஆச்சு சார். இது ஒரு அதுக்கப்புறம் காசு இல்லாம வந்து போயிடுச்சு அவங்களுக்கு. எஸ் சார். அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் இன்டர்ஃபேரன்சஸ் ஆச்சு. ஏன்னா வந்து பேங்க்ரப்சி ஆனதுனால கவர்மெண்ட் கிட்ட இருந்து லோன்ஸ் வாங்கினாங்க சார். அவங்க லோன் ப்ரொவைட் பண்ண சொல்லி கேட்டாங்க சார் கவர்மெண்ட், பிரிட்டிஷ் கவர்மெண்ட்க்கு. அதனால வந்து கவர்மெண்ட் வந்து இன்டர்ஃபியரன்ஸ் ஆச்சு இதுல. அவங்க இன்டர்ஃபியரன்ஸ் ஆகி ஃபர்ஸ்ட் வந்து ரெகுலேட்டிங் ஆக்ட் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்தாங்க சார். அதுக்கப்புறம் வந்து கமர்ஷியல் மோனோபொலின்னு சொல்லிட்டு இருந்தது வந்து இஐசி வந்து அது வந்து புரோக்கன் பண்ணிட்டாங்க சார். 1834 புரோக் பண்ணாங்க. 1813 சார். 1813 புரோக் பண்ணாங்க சார். அது வந்து அதுக்கப்புறம் வந்து ரிவால்ட் ஆஃப் 1857 சார். அதுக்கப்புறம் வந்து சிப்பாய் மியூட்டினிக்கு அப்புறம் வந்து ரிவால்ட் ஆயிடுச்சு சார். கிரவுன் வந்து ஸ்ட்ரைட்டா இது பண்ணிக்கிட்டாங்க சார். இந்தியா வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு சார். அப்புறம் 1873 அதுவே வந்து லீகல் சீஸ். ஓகே. ஸோ டேனிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட சொல்லுங்க. ஸோ டேனிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட எப்படி அவங்க வந்தாங்க, அவங்க எதுக்காக வந்தாங்க, என்ன பண்ணாங்க, எப்படி டிக்ளைன் ஆச்சு? சார் 1616 டேனிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க சார். அண்ட் அவங்க கொலோனியல் பொசிஷன் வந்து இந்தியாவில் 200 இயர்ஸ் இருந்துச்சு. அப்புறம் என்ன அவங்க தரங்கம்பாடியில ஃபேக்டரி செட் பண்ணாங்க, தஞ்சூர் கிங்டம் இதுல இருந்து வாங்கி. சரிங்களா? அதுக்கப்புறம் எல்லாம் வந்து டீ தான் வந்து இம்போர்ட் பண்ணாங்க. செட்டில் ஆனாங்க சார். 1624 இருந்து 1636 வரைக்கும் அவங்க பெங்கால்ல, ஜாவால, பெர்னியோல இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் வந்து அவங்க ட்ரேடை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. டீயை இம்போர்ட் பண்ணி அப்புறம் வந்து சோல்ட் பண்ணாங்க சார் எல்லா கண்ட்ரீஸ்க்கும். ஓகே ஓகே ஓகே. ஓகே. அப்புறம் எப்படி டிக்ளைன் ஆச்சு? எதனால டிக்ளைன் ஆச்சு அவங்களோடது? அவங்க வந்து எதை வந்து அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க? இதுக்கு வியாபாரத்துக்கா இல்ல வேற விஷயத்துக்கு? வியாபாரத்துக்கு இல்ல வேற என்ன விஷயத்துக்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க? இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க சார். அவங்க மிலிட்டரி வகையிலயும் அவங்க எந்த த்ரெட்டும் கொடுக்கல, கமர்ஷியல் ரீதியாவும் எந்த த்ரெட்டும் அவங்க கொடுக்கல. மிஷினரி அவங்க மதத்தை பரப்புல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டினாங்க. ஓகே 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 ஓகே. ஸோ இவங்க வந்து முக்கியமா வந்து மற்ற பெரிய பெரிய நாடுகள்லாம் சண்டை போடும்போது அவங்களுக்குள்ள வந்து ஒரு நியூட்ரலா ஒரு இது இருந்து அவங்களுக்குள்ள ட்ரேடை வந்து பண்ணி அது மூலியமா பொழைச்சிட்டு இருந்தாங்க. பிரிட்டிஷ் வந்து என்ன செஞ்சுட்டான், லாஸ்டா வந்து இவங்களையும் வந்து என்ன செய்ய கைப்பற்றிட்டு அவங்களையும் வந்து துரத்திட்டாங்க. சரிங்களா? பிரிட்டிஷ் கிட்ட எல்லாத்தையும் வித்துட்டு கடைசியா வந்து வெளியே போயிட்டாப்ல. யாரு? டேனிஷ். சரிங்களா? ஸோ பிரேக்ல முடிச்சிட்டேன்னா அடுத்த மாடல் எடுக்கிறேம்மா. சரிங்களா? ஸோ போயிட்டு வந்துடுறேன் நான். ஓகே. 8:40 நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
Shall we start, ma? Am I audible? கேக்குதா? Am I audible, ma? Shall we start? எஸ் சார். ஓகே ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட விஷயங்கள் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து போர்ச்சுகீஸு, அப்புறம் என்ன பார்த்தோம்? டச்சு, அப்புறம் வந்து என்னது உங்களுக்கு வந்து இங்கிலீஷு, அப்புறம் வந்து டேனிஷு. சரிங்களா? இப்போ வந்து ஃப்ரெஞ்சு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஈஸ்ட் இந்தியா கம்பெனிஸ் எப்படி நிறுவுறாங்க, எப்படி வந்து விட்டு விட்டா வந்து இந்தியா வந்து எப்படி பிடிக்கிறாங்க, ஒவ்வொருத்தவங்களும் வந்து எப்படி பிடிக்கிறாங்க, அவங்களுக்குள்ள உண்டான சண்டைகள். சரிங்களா? ஸோ அதுல வந்து யார் வந்து சக்சஸ்ஃபுல்லா வெளியே வராங்க அப்படிங்கிறதா கதை. சரிங்களா? இது கதை மாதிரி ஞாபகம் வச்சாதான் வந்து நீங்க வந்து இது ஞாபகப்படுத்தி இருக்க முடியும் உங்களால. சரிங்களா? ஸோ என்ன எப்பப்போ வந்து மாடல் முடியுதோ அப்பப்பவே நீங்க ரிவைசன் பண்ணிருங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து வெறும் புக்ல வந்து லைன் பை லைனா பிளாக் அண்ட் ஒயிட்ல கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வச்சு படிச்சா வந்து தலையே வெடிச்சிடும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு செட்டப்ல இருக்குது, உங்களுக்கு நல்ல விஷயம். உங்களுக்கு அதை நீங்க வந்து அதிர்ஷ்டம் பண்ணிருப்பீங்க. சரிங்களா? ஸோ இந்த 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 லெவல்ல அப்படியே படிச்சுக்குங்க. சரிங்களா? படிக்காம மட்டும் விட்டுறாதீங்கம்மா. அது நான் சொல்லிட்டு நானு அதனால கேள்வியும் கேட்டு உங்களுக்கு வந்து எனது ரிவைஸும் கொடுக்குறேன் நான். ஏன்னா ஒவ்வொன்றும் தொடர்புடையது. சரிங்களா? திடீர்னு வந்து இடையில வந்து இது என்னது அது என்னதுன்னு நம்மளால வந்து இது பண்ண முடியாது, பார்க்க முடியாது. சரிங்களா? தொடர்புடையே பார்த்துட்டு வாங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பார்க்கலாம். சரிங்களா? இந்த மாடல் 8. கம்பெனிஸ் இதுல இருக்கோம் நம்ம. சரிங்களா? இங்க வந்து இதுல இருக்கோம் இப்போ 1600 to 1757 கான்ஃபிளிக் அமௌங் இஐசி அண்ட் நேட்டிவ் இந்தியன்ஸ், இதுக்குள்ளதான் இருக்கும் நம்ம. சரிங்களா? ஸோ ஒன்னா முடிச்சுட்டு போவோம். ஸோ போர்ச்சுகீஸ் கலைக்கட்டு, டச் புலிக்காட்டு, இங்கிலீஷ் சூரத்து, ஜானிஸ் அரங்கம்பாடி, பிரெஞ்சு வந்து பாண்டிச்சேரி. இப்போ பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோடது. சரிங்களா? இவங்களோட லோகோ இதுதான். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் இசிஐ, French settlement in India, tactics adopted, reason for decline, Anglo-French was, supremacy of English East India Company. இந்த டாபிக்ஸ்ல தான் நம்ம பார்க்க போறோம் French East India Company. So establishment of French East India Company பாத்தீங்கன்னா Jean Baptiste Colbert founded the French East India Company 1664ல வந்து ஃபவுண்ட் பண்ணிருக்காங்க. அப்பதான் ஆரம்பிக்கிறாங்க. 1661 and Francis Caron company established first factory at Surat and second factory in மசூலிப்பட்டினம். ஃபர்ஸ்ட் சூரத்லயும் செகண்ட் மசூலிப்பட்டினம் ஃபேக்டரி செட் பண்றாங்க. In 1674 பாத்தீங்கன்னா Francois Martin of French East India Company established trading center at Pondicherry. Pondicherry established trading center which eventually became the chief French settlement in India. சரிங்க, பாண்டிச்சேரிங்கிறது chief settlement மாறுச்சு. EIC was given monopoly for 25 years. இவங்களுக்கு 25 வருஷம் வந்து பிரெஞ்சு நாட்டுக்காரங்க என்ன செய்வாங்க, மோனோபொலி, நம்ம நாட்டுல இருந்து வேற யாரும் வரமாட்டாங்கப்பா, நீங்க மட்டும் போய் வந்து அங்க போய் வந்து தொழில் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி 25 வருஷத்துக்கு அவங்களுக்கு வந்து மோனோபொலி தந்துட்டாங்க. யாரு? பிரெஞ்சுக்காரங்க. பிரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கவர்மெண்ட் வந்து இங்க பிரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு கொடுத்துறாங்க. பிரெஞ்ச் வாஸ் லேட் கமர்ஸ் டு ஜாயின் ஆல்ரெடி வெஸ்ட் எஸ்டாப்ளிஷ். இவங்க லேட்டா வந்திருக்காங்க, மற்ற எல்லாமே வந்து கொடி கட்டி பறக்குறாங்க. இவங்க இப்பதான் வந்து காலடியே எடுத்து வைக்கிறாங்க. காம்ப்ளெக்ஸ் எக்கனாமிக் சிஸ்டம், ப்ரொடக்ஷன், நெகோசியேஷன், டெலிவரி அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஆல்ரெடியே வந்து என்னது ஒரு சிஸ்டம் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? இங்கிலீஷ்ல இருந்து, டச்சுல இருந்து, டேனிஷ்ல இருந்து, போர்ச்சுகீஸ்ல இருந்து எல்லாமே வந்து ஒரு மாதிரி போயிட்டு இருக்காங்க. எல்லாம் அடிச்சுக்கிட்டு உடச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு அவனுக்குள்ளே வந்து பண்ணிட்டு நேட்டிவ் ரூல்ஸ் எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இவனுக்கு பார்த்து இப்பதான் தலையடி பாக்குறாங்க, என்னடா நடக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரெஞ்ச் செட்டில்மெண்ட் ஆஃப் இந்தியால பாத்தீங்கன்னா 1720 till 1720 the factories of Surat Masulipatam had to be abandoned because of adverse condition back at home. சரிங்களா? இவங்க வந்து வந்துட்டானுங்க, இருந்தாலுமே வந்து என்னது அதிகமா வந்து கான்சன்ட்ரேட் பண்ணல. ஏன்னா அவங்க ஊர்ல வந்து ரொம்ப சண்டை வந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா பிரெஞ்சுக்காரங்க நிறைய சண்டை இருக்கும். வேர்ல்டு ஹிஸ்டரி பார்க்கும்போது பிரெஞ்சு நெப்போலியன் அவெல்லாம் படிக்கும்போது அவங்க வந்து யூரோப் கண்டத்திலேயே வந்து ரொம்ப சண்டை போட்டு இருப்பானுங்க. இவங்க எதுக்கு எடுத்தாலுமே இப்படி இந்தியா பாகிஸ்தான் இருக்கு, அந்த மாதிரி அவனுக்கு வந்து என்ன செய்வாங்க, எல்லாத்துக்கும் கூட ஒம்பெழுத்துட்டு இருப்பானுங்க. சரிங்களா? அதனாலேயே வந்து இங்க சரியா கான்சன்ட்ரேட் பண்ண முடியாம ஏதோ கடமைக்குனே வந்து கடை போட்டு வச்சிருக்காங்க. ஆனா வியாபாரம் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப போல. சரிங்களா? எப்போ ஃபர்ஸ்ட் 2 இடத்துல சூரத் மசூலிப்பட்டினம் அமைச்சதுக்கு அப்புறம் அவ்வளவு கான்சன்ட்ரேட் பண்ணல. 1720 மாஹில வைக்கிறாங்க. 1731 பாத்தீங்கன்னா யானம், பாண்டிச்சேரி காரக்கல் வந்து 1738. சரிங்களா?
established factory at Chandanagar on Bengal by obtaining permission from Shasta Khan, the Mughal Subedar of Bengal. Shasta Khan நான் சொன்னேன்னா இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வைக்கும் போது அவன் வந்து என்ன செஞ்சிருக்கான், அடிச்சு துரத்துனா அப்படின்னு சொன்னா அவன்ட்டு தான் வந்து என்ன செய்யறாங்க, பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனியும் வந்து என்னது கடை போடுறதுக்காக பெர்மிஷன் வாங்குறாங்க. So tactics adopted by the French East India Company to consolidate the empire. அங்க நம்ம என்ன சொன்னா சாஃப்ட் டாக்டிக்ஸ், ஹார்ட் டாக்டிக்ஸ், அதர் ஹார்ட் டாக்டிக்ஸ். சரிங்களா? ஸோ இங்கே இவனெல்லாம் பண்றான்னு பாத்தீங்கன்னா இவனும் தான் கிஃப்ட் கொடுக்குறாங்க, ஃபிளாட்டரி பண்றாங்க, மெயின்டைனிங் குட் ரிலேஷன் பண்றாங்க, இன்வால்விங் லோக்கல் பொலிட்டிக்ஸ், பாலிசிஸ், ஷோஸ் ஆஃப் ஆர்ம். சரிங்களா? இதெல்லாம் வச்சு அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க எம்பையரை வந்து கன்சல்டேட் பண்றாங்க. இன்வால்விங் லோக்கல் பொலிட்டிக்ஸ் பாத்தீங்கன்னா இது கர்நாடிக் வார், கர்நாடகத்தில் நடக்கும். கர்நாடிக் வார்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மைசூர் கர்நாடிக் வார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா போத் பிரெஞ்ச் அண்ட் இங்கிலீஷ் இன்டர்வென் இன் த மியூச்சுவல் குவாரல்ஸ் ஆஃப் இந்தியன் பிரின்சஸ். சரிங்களா? இவங்க ரெண்டு யார் வந்து கர்நாடிக் ரீஜியன்ல வந்து நான் அடுத்த அரசனா வருதுங்கிறது சண்டை போடுவானுங்க அண்ணன் தம்பிக்குள்ள. சரிங்களா? அண்ணன் நான் சொல்றாதுன்னு அவனுக்கு 2 பேர் இருக்கானுங்களா, 2 பேருக்கு ஆளுக்கு ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க. இவங்க பிரெஞ்சுக்காரன் ஒருத்தனை சப்போர்ட் பண்ணுவான், இங்கிலீஷ்காரன் இன்னொருத்தனை சப்போர்ட் பண்ணுவாங்க. பை சப்போர்ட்டிங் ஒன் அகைன்ஸ்ட் எய்தர் for the securing monetary and commercial and territorial favors from the victor. சரிங்களா? 2 பேர்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க சார்ந்து இருக்கவங்களுக்கு வந்து என்ன செய்வாங்க, இடம் தருவாங்க, வரி வசூல் அதிகாரம் தருவாங்க, அதே மாதிரி டியூட்டி ஃப்ரீ டாக்ஸ் எல்லாம் தருவானுங்க. ஸோ இதுக்காகவே வந்து என்ன செய்யறாங்க, நீ ஒருத்த வந்து இவனுக்கு சப்போர்ட்டும் இன்னொருத்த அவனுக்கு சப்போர்ட்டும் அந்த மாதிரி எல்லாம் வந்து செய்யறானுங்க. அதே மாதிரி பாலிசிஸ் பாத்தீங்கன்னா பாலிசி ஆஃப் லெண்டிங் ட்ரூப்ஸ் டூப்ளெக்ஸ் வாஸ் கர்நாடிக் வாஸ். நான் சொல்றேன் பின்னாடி நான் சொல்றேன். சரிங்களா? கர்நாடிக் வாஸ் கர்நாடகா இந்த சைட்ல, உங்களுக்கு சவுத் இந்தியா சைட்ல நடக்கும் இது எல்லாமே. சரிங்களா? சோ இந்த மாதிரி இடங்கள்ல இந்த மாதிரி நடக்குது. இது வச்சு அவனுக்கு வந்து உள்ள வரானுங்க. சரிங்களா? உள்ள வரதுன்னு ஒரு தேவை இருக்கும்ல, எதை பிடிச்ச உள்ள வரணுங்கிறது. இவ 2 பேரும் சண்டை இருந்துச்சுன்னா அதை வச்சு இவனுக்கு உள்ள வரானுங்க. அதே மாதிரி பாலிசி ஆஃப் லெண்டிங் ட்ரூப்ஸ். சரிங்களா? இப்ப என்ன செய்யறான்னா வந்து இவங்கள்ட்ட தான் ஆர்மி இருக்கும்ல, யூரோப்பியன்காரன் நல்ல ஆர்மியை வச்சிருப்பானுங்க, ட்ரில்ஸ் எல்லாம் போட்டு லெஃப்ட் ரைட் எல்லாம் சொல்லி ஒரு டிசிப்ளினா எல்லா வெப்பனையும் வந்து கையாளக்கூடிய திறமை உள்ள ஆளுகள் தான் இருப்பாங்க. ஸோ இவன் வந்து என்ன செய்யறான் வந்து எந்த நேட்டிவ் ரூரல் சண்டைக்கு வந்தாலுமே வந்து என்ன செய்வாங்க, இவங்க ஆர்மியை கொடுத்து உதவுவாங்க. புரிஞ்சுங்களா? கடனுக்கு நேட்டிவ் ரூரல் என்ன செய்வாங்க, உங்க ஆர்மி எனக்கு தாங்க, நான் என்ன செய்யறேன் உங்களுக்கு வந்து நான் ஜெயிச்சோன்னா இதெல்லாம் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க. ஸோ அதனால என்ன செய்வாங்க, அவங்க ஆர்மியை பிரெஞ்சு ஆர்மியை வந்து அவங்க சார்பாக வந்து சண்டை போட ஆரம்பிச்சு விட்டுருவாங்க. சரிங்களா? டூப்ளிக்ஸ் வாஸ் பாயினியர். டூப்ளிக்ஸ்ங்கிற ஒரு கவர்னர் ஜெனரல். சரிங்களா? யாரு, பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஒரு தலைவர் தான் டூப்ளிக்ஸ். வாஸ் அ பாயினியர், அவர் தான் வந்து பெரிய ஆளு. ஃபார் திஸ் பாலிசி வேர் ட்ரூப்ஸ் வேர் லென்ட் டு நேட்டிவ் ரூலர்ஸ் டு ஃபைட் த வார்ஸ். சரிங்களா? நேட்டிவ் ரூலர்ஸ்க்காக பிரெஞ்சு கம்பெனிக்காக வந்து என்ன செய்வாங்க, சண்டை போடுவான். லேட்டர் இங்கிலீஷ் அடாப்டட் this and called a subsidiary alliance. சரிங்களா? ஸோ இவன் லேட்டரா வந்து என்னது இந்த இதை அப்படியே காப்பி அடிச்சு பேரை மட்டும் மாத்தி வச்சுட்டாங்க. அதுக்கு பேர் சப்சிடியரி அலையன்ஸ்னு அப்படி மாதிரி பேரை வச்சுட்டானுங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பிரெஞ்சுக்காரன் தான் ஆரம்பிச்சு வச்சிருக்கான். அவன் ட்ரூப்பை வந்து மற்ற ரூலர்ஸுக்கு கொடுத்து உதவுறது. சரிங்களா? அது மூலியமா என்ன செய்வான், சில விஷயங்கள் வாங்கிக்குவாங்க, ஃபேவர் பண்ணிவாங்க. இதே வந்து இங்கிலீஷ்காரன் வந்து பேரை மட்டும் மாத்திட்டு அதே விஷயத்த யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க இங்கிலீஷ்காரன் என்ன பேர் வச்சிருக்காங்க, சப்சிடியரி அலையன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாலிசி ஆஃப் அக்ரெஷன், இந்த கொள்கையை படி பாத்தீங்கன்னா அகைன்ஸ்ட் போத் இங்கிலீஷ் அண்ட் இந்தியன்ஸ். அக்ரெசிவா சண்டை போறது, அடிச்சு துவம்சம் பண்றது, யாரா இருந்தாலும் பார்க்க மாட்டாங்க மாதிரி, யாரா இருந்தாலும் வெட்ட மாட்டேன்னு சொல்ற மாதிரி இங்கிலீஷ்காரன்ட்டையும் சண்டை போடுறது, இந்தியன் ரூரல்ஸ்லயும் சண்டை போடுறது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி 2 கொள்கை மூலியமாக வந்து அவங்க என்ன செய்யாங்க, உள்ள வராங்க. ஃபர்ஸ்ட் வந்து ட்ரூப்ஸை லென்ட் பண்றது, செகண்ட் வந்து பாலிசி ஆஃப் அக்ரெஷன். இந்த 2 விஷயம் மூலியமா உள்ள கொண்டு வராங்க. அதே மாதிரி ஷோ ஆஃப் ஆர்ம்ஸ், தன்னோட படைகள், தன்னோட போர்க்கருவிகள்லாம் காமிக்கிறது. எஸ்டாப்ளிஷிங் ஃபேக்டரிஸ் விச் ரிசர்வ்ட் நாட் ஒன்லி a warehouse but also great repository of arms and armament. நான் ஃபேக்டரின்னு சொன்னது நான் சொல்லியிருந்தேன்ல முன்னாடி. ஃபேக்டரினா வந்து அவங்களோட கிடங்குகள், அதாவது அவங்க வியாபாரம் செய்யற பொருட்களும் அங்க இருக்கும், அவங்களே அங்க வாழ்வாங்க. ஃபேக்டரியோட ஆபீசர்ஸ் எல்லாம் இருப்பாங்களா, இங்கிலீஷ்காரெல்லாம் அங்கேயே வாழ்வாங்க. அது ஒரு செட்டில்மெண்ட் மாதிரி இருக்கும், ஒரு வில்லேஜ் மாதிரி சின்னதா வந்து அமைச்சிருப்பாங்க. ஸோ அங்க என்ன செய்யறாங்க, இவங்க வெளிநாட்டுல இருந்து கொண்டு வந்த ஆர்ம்ஸ் எல்லாம் வந்து அங்கதான் பதுக்கி வச்சிருப்பானுங்க. சரிங்களா? இவ்வளவு கன்னு, இவ்வளவு இது எல்லாமே அங்க வச்சிருப்பானுங்க. சரிங்களா? அப்ப யாராச்சும் ஒருத்தன் வந்து அந்த சைடு வந்து பார்த்தா இவ்வளவு வெப்பன்ஸ் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேல ஒரு மரியாதை வரும், இவன் ஒரு கெத்தா இருப்பான். சோ இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சார் அவங்க ட்ரூப்ஸ் மத்தவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்றது மூலமா அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்? ஆமா, ஜெயிச்சோன்னா என்ன செய்வாங்க, ட்ரூப்ஸ் தந்தேன்ல, இப்ப எனக்கு காசு தான், இல்ல இடத்த தான், இல்ல வந்து எனக்கு வந்து உங்க இடத்துல வந்து ஃப்ரீ ட்ரேட் பண்றதுக்குனா உரிமை தான், இதெல்லாம் கேட்டு வாங்கிக்குவாங்க. ஓகே சார். ஓகே. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹூ வாஸ் டுப்ளிக்ஸ். நான் சொன்னேன் டுப்ளிக்ஸ்னு ஒருத்தர். டுப்ளிக்ஸ் வாஸ் ஏ பிரெஞ்சு கவர்னர். சரிங்களா? ஆம்பிஷியஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், கொள்கையோட உள்ளவர். சரிங்களா? ரொம்ப வந்து தொலைநோக்கு பார்வையுள்ள ஒருவர். டிப்ளமேட் லீடர் ஹேவிங் அ ப்ராட் விஷன் ஆஃப் ஹேவிங் கிரேட் டெரிட்டரியல் கண்ட்ரோல். சரிங்களா? அவர் என்னது நிறைய இடத்த பிடிச்சு நிறைய ஆட்சி செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருக்காரு. டுப்ளிக்ஸ் வாஸ் இன் ஃபேக்ட் the originator of practice of lending troops, later called subsidiary alliance in India. He placed French army at Hyderabad.
சரிங்களா. இவர் என்ன செய்யறாரு, லெண்டிங் ஆர்மி கொடுக்குறவங்க ஹைதராபாத்துக்கு ஆர்மி தராரு. பிரெஞ்சோட ஆர்மி ஹைதராபாத்ல போய் இருக்குது. சரிங்களா, ஹைதராபாத்துக்கு சப்போர்ட்டா நிக்குது. சரிங்களா. வை டுப்ளிக்ஸ் வாண்டட் டு எக்ஸ்பேண்ட் பிரெஞ்ச் எம்பையர், ஏன் வந்து பிரெஞ்ச் எம்பையர் எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, பாண்டிச்சேரி ஃபேசிங் செவரல் ப்ராப்ளம்ஸ். சரிங்களா, பாண்டிச்சேரி வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுது. என்னெல்லாம் பாத்தீங்கன்னா, மராத்தா இன்வேஷன், மராத்தாக்கார அடிக்கடி உள்ள வந்துடலாம். அதே மாதிரி ஃபெமைன், பஞ்சம் வந்துருது. அன்கல்டிவேட்டட் லேண்ட். சரிங்களா, பாண்டிச்சேரியில பாத்தீங்கன்னா கல்டிவேபிள் லேண்ட்ல இல்ல, எல்லாம் வந்து வட்டக்காடுகளா இருக்கு, அன்கல்டிவேபிளா தான் இருக்கு. அதே மாதிரி டிராஸ்டிக் கட் இன் எக்ஸ்பெண்ட், ஏன்னா பாண்டிச்சேரியில தான் ஃபர்ஸ்ட் வச்சு அவன் வந்து என்னது செட்டில்மெண்ட்டா வந்து பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்டா மாத்தறான். புரிஞ்சா. டிராஸ்டிக் கட் இன் எக்ஸ்பெண்டிச்சர் இன் இந்தியா as priority was given France colonies in America. என்ன செய்யறாங்கன்னா வந்து பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனிங்கிறது பிரெஞ்சுக்காரன்ட்டு இருந்து வந்தது. சரிங்களா, பிரெஞ்சு கவர்மெண்ட் இருந்து பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்திருக்கு. சரிங்களா. இப்ப இவன் என்ன செய்யறான், ஃபண்ட் கொடுக்க மாட்டேங்கிறான். காசு தந்தா தானே என்ன, இவனுக்கு டூப்ளிக்ஸ் காசு தரணும், போர் வீரர்கள் காசு தரணும், நிறைய விஷயத்துக்கு காசு தரணும்ல. இவன் என்ன செய்யறான், கட் பண்ண பிரெஞ்சு கவர்மெண்ட் தர மாட்டேங்கிறான். அதுக்கு போல பிரெஞ்சு கவர்மெண்ட் யாருக்கு தராங்க அப்படின்னு சொன்னா, அமெரிக்கால பிரான்ஸுக்கு காலனிஸ் இருந்திருக்கு. எப்படி இந்தியாவில காலனி பிடிக்கிறாங்க, அதே மாதிரி அமெரிக்கால காலனியை வச்சிருந்தானுங்க. அதுக்கு செலவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால இவங்களுக்கு காசு இல்ல. ஸோ இந்த ரெண்டு காரணத்துக்காக என்ன செய்யறாங்க, டூப்ளிக்ஸ் வந்து இந்தியாவில வந்து எம்பையரை வந்து விரிவுபடுத்தணும். ஏன்னா நிறைய இடத்த பிடிச்சா தானே கடலை கட்ட முடியும், வியாபாரம் எல்லாம் பண்ண முடியும். வெறும் பாண்டிச்சேரியை வச்சுட்டு ஒன்றும் செய்ய முடியாதுல்ல. பாண்டிச்சேரி வச்சுட்டு இருந்தா ஒன்றும் செய்ய முடியாது. பாண்டிச்சேரியில வந்து பிரச்சனை வருது, மராத்தா இன்வெஸ்ட் பண்றான், அங்க பஞ்சம் இருக்கு, அதே மாதிரி அன்கல்டிவேபிள் லேண்ட்ஸ் இருக்கு. அது இல்லாம வந்து என்னது, பிரெஞ்சு கவர்மெண்ட் வந்து காசு தர மாட்டேங்கிறான். பிரெஞ்சுக்கு இந்தியாவுக்கு வர காசுக்கு போல அவன் என்ன செய்யறான், அமெரிக்காவுக்கு வந்து பிரெஞ்சுக்காரன் காசு தரான். சோ அவன் என்ன செய்யணும், கண்டிப்பா வந்து மத்த இடங்களை பிடிச்சி அங்க வந்து வியாபாரம் பண்ணாதான் இவனுக்கு காசு கிடைக்கும். அது மூலமா தான் இவனுக்கும் சம்பளத்தை எடுக்க முடியும், அவங்க கூட ட்ரூப்ஸுக்கும் காசு கொடுக்க முடியும். புரிஞ்சா. இந்த ரெண்டு காரணத்துக்காக பிரெஞ்சு எம்பையர் டூப்ளிக்ஸ் என்ன செய்யறாரு, பிரெஞ்சோட இடங்களை வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. ஓகேவா சார்? எனக்கு செகண்ட் பாயிண்ட் ஒழுங்கா புரியல சார். ஆமா, டிராஸ்டிக் கட் இன் எக்ஸ்பெண்டிச்சர் செலவு. சரிங்களா, டிராஸ்டிக் கட்னா என்னது, கம்மி பண்றாங்க. சரிங்களா, செலவினங்களை கம்மி பண்றாங்க. சரிங்களா, ஏன் அப்படின்னு சொன்னா, இந்தியாவில இருக்கக்கூடிய செலவினங்கள், சரிங்களா, இந்தியாவில என்ன செலவினங்கள் இருக்கும், பிரெஞ்சு கவர்மெண்ட்டுக்கு பிரெஞ்சோட கவர்னர் காசு தரணும், அதே பிரெஞ்சு ட்ரூப்புக்குலாம் காசு தரணும். இதை வந்து கம்மி பண்றாங்க. கம்மி பண்ணி அந்த காசை தூக்கிட்டு போய் அமெரிக்கால இருக்கக்கூடிய பிரெஞ்சு காலனிக்கு செலவு பண்றாங்க. புரிஞ்சா. இப்ப ஒண்ணும் இல்ல, உங்க வீட்டுல வந்து நீ அம்மா உங்க தம்பி நீங்க இருக்கீங்க வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஃபீஸ் கட்டாம உங்க காசு எடுத்துட்டு போய் உங்க தம்பியோட ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுறாங்க. சரிங்களா, அப்ப நீங்க என்ன செய்யணும், உங்க ஃபீஸ் கட்டணும்ல. அப்ப நீங்க என்ன செய்யணும், வேற எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒன்று பண்ணி தான் வந்து உங்க ஃபீஸ் கட்டிக்கிற மாதிரி இருக்கும். அதே தான் இங்க பண்றாங்க. புரிஞ்சா. இவங்க பண்ணணும் அப்படின்னு சொன்னா, பிரெஞ்சு கவர்மெண்ட் வந்து இந்தியாவில இருக்கக்கூடிய இவனுக்கு செலவு பண்ணாம அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு செலவு பண்றாங்க. சரிங்களா, அமெரிக்கால காலனிஸ் பிடிச்சி வச்சிருக்காங்க பிரெஞ்சுக்காரங்க, அதுக்கு செலவு பண்ணாங்க, இந்தியாவோட காலனிஸ்க்கு செலவு பண்ணாம. அதனால டூப்ளிக்ஸ் என்ன செய்யலாம், சரி நம்ம வேற இடங்களை பிடிக்கலாம், பிடிச்சி அங்க இருக்க வியாபாரம் பண்ணி அது மூலியமா நம்மளோட தேவைகளை பூர்த்தி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராரு. பாண்டிச்சேரியிலும் பிரச்சனையா தான் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு காரணங்களுக்காக நிறைய இடத்த பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி டூப்ளிக்ஸ் நினைக்கிறாரு. புரிஞ்சா. ஓகேவா. எஸ் சார், எஸ் சார். கேக்குதா? ஓகே ஓகே. சரி, இதுல வந்து வை டூப்ளிக்ஸி ஃபெயில்டு, இதுல ஏன் ஃபெயில் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா, ஓவர் சாங்கியூன் டெம்பரமெண்ட். சரிங்களா, இது வந்து பிரெஞ்சு வேர்டு சொல்லுவாங்க. ஓவர் ஆப்டிமிஸ்டிக் அப்படின்னா என்னது, ஆப்டிமிஸ்டிக்னா என்னன்னு சொல்லுவாங்க தெரியுமா யாருக்காச்சும், ஆப்டிமிஸ்டிக்னா என்னன்னு? ஆப்டிமிஸ்டிக்னா என்ன, ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆப்டிமிஸ்டிக்னா என்ன, வாட் இஸ் மீன் பை ஆப்டிமிஸ்டிக்? தெரியும் சார், ஆனா கரெக்டா சொல்ல தெரியல. எக்ஸ்பெக்டிங் குட் திங்ஸ் டு ஹேப்பன் ஆர் சம்திங் டு பி சக்சஸ்ஃபுல், ஷோயிங் திஸ் ஃபீலிங். எனக்கு நல்லதே தான் நடக்கும், எல்லாமே என் கையில வந்து விழுகும், இவன் போய் சண்டை போடாம எல்லாமே என் கையிலேயே வந்து விழுகும் அப்படிங்க நினைக்கிறது தான் ஆப்டிமிஸ்டிக். சரிங்களா, ஸோ நல்லதே நடக்கும் அப்படின்னு நினைக்கிறது தான் ஆப்டிமிஸ்டிக். சரிங்களா, ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்டிமிஸ்டிக்ல இருந்துட்டாப்ல. இங்கிலீஷ்காரன் என்ன செஞ்சான், ஒவ்வொரு இந்தியக்காரங்களா அடிச்சு ஏதாச்சும் பண்ணி உள்ள வந்தான்ல, ஆனா இவெல்லாம் அப்படிலாம் பண்ணல. இவன் வந்து என்னது, எல்லாமே வந்து எனக்கு சாதகமா நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஓவர் ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கலாம். இவன் என்ன ஓவர் ஆப்டிமிஸ்டிக்கா இருந்துட்டான். சரிங்களா. டூப்ளிக்ஸி வாஸ் நாட் அன் மேன் ஆஃப் ஆக்ஷன், அதாவது ஆக்ஷன் மேன் ஆஃப் ஆக்ஷன் இல்ல அவரு. சரிங்களா. He planned a campaign, directed his lieutenants, but never led an army in the battlefield like Lawrence or Clive. சரிங்களா, இவர் என்ன செய்வாரு, பேட்டில் பண்ணணும், போர் செய்யணும்னு சொல்லுவாரு, அவங்களோட போர் வீரர்களை அனுப்புவாங்க. ஆனா இவர் வந்து முன்னாடி போய் போர் பண்ண மாட்டாரு.
ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கிளைவ், ராபர்ட் கிளைவ்னு ஒருத்தர் இருக்காரு, லாரன்ஸ்னு இருப்பாரு. இவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, இங்கிலீஷ்காரனுங்க, பிரிட்டிஷ்காரங்க, ராபர்ட் கிளைவ்லாம். இவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, அவங்களே போய் வந்து போரில் வந்து நிறைய நடந்திருப்பாங்க, முன்னாடி இருந்து சண்டை போடுவாங்க. சரிங்களா, முன்னுதாரணமா இருப்பாங்க. ஆனா இவர் அந்த மாதிரிலாம் இல்ல. மேன் ஆஃப் நாட் அ மேன் ஆஃப் ஆக்ஷன். இவரும் பிளான் மட்டும் தான் போடுவாரு. சரிங்களா, களத்துல இறங்கி சண்டை போட மாட்டாரு இவரு. சரிங்களா, சோ அது ஒரு குறை. அதே மாதிரி ஆட்டோகிராட்டிக் பிஹேவியர் சம்டைம்ஸ் லீட் டு குவாரல். சரிங்களா, இவர் தாந்தோணித்தனமா நடப்பார். சரிங்களா, ஆட்டோகிராட்டிக்னா நான் மட்டும் தான், நான் எடுக்கிறதா வந்து கடைசி, அந்த மாதிரி எல்லாம் வந்து இது பண்ணுவாங்க. ஆனா பிரிட்டிஷ் காரன்ல நம்ம என்ன பார்த்தோம், மெஜாரிட்டி ஓட் பண்ணி அது முடிவு எடுத்து தான் இது பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா. ஆனா இவன் அப்படி இல்ல, டுப்ளிக்ஸ் வந்து நான் எடுக்கிறது தான் வந்து சட்டம் அப்படிங்கிற மாதிரி வந்து இது பண்ணனால உள்ள வந்து நிறைய சண்டை வருது. He was making personal fortune by involving in private trade. சரிங்களா, அவர் வந்து என்னது பிரெஞ்சுக்காக ட்ரேட் பண்றது மட்டும் இல்லாம தனக்கு தனியாவே ட்ரேட் பண்ணிக்கிறாரு, நிறைய காசை வந்து எடுத்துக்கிறாரு. Added to this, Carnatic was under the Dupleix was being setback for the company. சரி, அதே மாதிரி கர்நாடிக் வார்க்ல வந்து என்னது இவர் தோத்துனால இது வந்து செட்பேக்கா இருக்கு கம்பெனிக்கு. சரிங்களா, சோ இந்த 4 விஷயங்கள்னால அதான் வந்து டுப்ளெக்ஸி ஃபைல் பண்ணாரு. ஒன்னு வந்து ஓவர் ஆப்டர்ச்சுனிட்டி இருக்கிறது. என்னமா புரியல? ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல ஓவர் அது பிரெஞ்சு வேர்ட். ஓவர் சாங்கின் டெம்பர்மெண்ட், ஓவர் ஆப்டிமிஸ்டிக்கா குறிக்கக்கூடியது. சரிங்களா, சோ இந்த மெயின்ஸ்லாம் எழுதும்போது இந்த வேர்டு தான் எழுதணும், ஓவர் சாங்கியூன் டெம்பர்மெண்ட் சொல்லிட்டு. சரிங்களா, அப்பதான் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். சரிங்களா, சோ அது அதான் ஓவர் ஆப்டிமிஸ்டிக்கா இருக்காரு. ஹி இஸ் நாட் மேன் ஆஃப் ஆக்ஷன், ஹி இஸ் நாட் கோயிங் டு லீட் த ட்ரூப்ஸ். அதே மாதிரி ஆட்டோகிராட்டிக் பிஹேவியர் ஒருத்தர் இருக்கு. அதே மாதிரி பிரைவேட் ட்ரேட் எல்லாம் பண்றாரு. கர்நாடிக் வாசல் தோத்தது மிகப்பெரிய செட் பேக்கா இருக்கு. இந்த விஷயங்களால அவர் ஃபெயில் பண்ணிட்டாரு. என்ன ஃபெயில் பண்ணாரு, பெரிய லெவல்ல பிரெஞ்சோட கம்பெனி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணுங்கிற விஷயத்துல ஃபெயில் ஆயிட்டாரு. சரிங்களா, ரீசன்ஸ் வித்தின் த கம்பெனி. சரி, இவர் மேல குறை இருக்கு. அதே மாதிரி கம்பெனிக்குள்ளேயும் ஒரு குறை இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா, இன்டர்னல் வீக்னஸ், கவர்மெண்ட் இன்டர்ஃபரன்ஸ், கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இந்த 3 விஷயத்தினால கம்பெனிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள். சரிங்களா, பிரெஞ்சு இஎஸ்சி சஃபர்ட் லேக் ஆஃப் விஷன். சரிங்களா, அவருக்கு ஒரு தொலைதூர பார்வை இல்லை. சரிங்களா, விஷன் என்னது, நாளைக்கு நான் என்ன செய்ய போறேன், இல்ல 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன செய்ய போறேன், அதுதான் விஷன். இப்ப நீங்க என்ன படிக்கிறீங்கல்ல, ஐஏஎஸ் ஆகணும்னு சொல்லி படிக்கிறீங்க, நீ காலேஜ் தான் படிச்சுட்டு இருப்பீங்க, இல்ல ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க எக்ஸாம் எதுவும் அட்டன் பண்ணீங்க, இப்ப இருந்தே படிக்கிறீங்களா, இதுதான் விஷன்ங்கிறது. அதே மாதிரி அவங்களுக்கு இல்ல, இப்போ வியாபாரம் பண்றோமா, இப்படி பண்றோமா, சாப்பிடுறோமா அப்படிங்கிறது மட்டும் தான் அவங்களுக்கு இருந்துருக்கு. லேக் ஆஃப் அடிக்குவேட் வெசல்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டன் அண்ட் ஸ்கில்டு சேலர்ஸ். சரிங்களா, லேக்னா வந்து குறையா இருந்திருக்கு. என்னெல்லாம் வந்து அடிக்குவேட் வெசல்ஸ், அந்த வெசல்ஸ் தான் என்னது, உங்களுக்கு கப்பல்கள் இல்ல. அதே மாதிரி கேப்டன், எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டன் இல்ல. அதே மாதிரி ஸ்கில்டு சைலர், என்ன மாலுமிகள் அதிகமா இல்ல, அவங்களுக்கு ஸ்கில்டு மாலுமிகள் இல்ல. கேவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு டெரிட்டோரியல் எக்ஸ்பென்ஷன் ரேதர் தென் கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா, இடத்த பிடிக்கணுமே வந்து நினைக்கிறேன் தவிர வியாபாரத்துல வந்து சிறந்து விளங்கணும் அப்படின்னு நினைக்கல. ஆனா வந்து இங்கிலீஷ்காரன் என்ன செஞ்சான், ஃபர்ஸ்ட் வியாபாரம் தான் பிடிச்சான், அதுக்கப்புறம் தான் இடத்துக்கு வந்தான். ஞாபகம் இருக்கா? Though their trade expanded, but their expenditure was more than its income. சரிங்களா, என்ன ட்ரேட் பண்ணாலுமே வந்து அவன் செலவினங்களை என்ன செய்யறான், வரவை காட்டிலும் செலவு அதிகமா இருக்கு, அப்ப நஷ்டம் தானே ஆகும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இன்டர்னல் வீக்னஸா இருக்கு இது ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட பிரெஞ்சோடது. சரிங்களா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் இன்டர்ஃபரன்ஸ், கம்பெனி லேக் ஆஃப் ஃபங்க்ஷனல் ஆட்டோனமி அண்ட் இண்டிபெண்டன்ஸ் இன் டிசிஷன் மேக்கிங். சரிங்களா, ஸோ நான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு என்ன சொல்லியிருப்பேன், நான் அவனுக்கு வந்து டீசென்ட்ரலைசேஷன் இருந்துச்சு, அவங்களுக்கு கவுன்சில் வச்சிருந்தானுங்க, அது மெஜாரிட்டியோட டிசிஷன் வந்து அவங்க எடுத்துட்டு அதுக்கு பேர் செயல்படுவாங்க அப்படின்னு சொன்னா. ஆனா இவனுக்கு அப்படி இல்லை, என்ன கேட்க போனாலும் வந்து என்னது, அவன் வந்து பிரான்ஸ்ல இருந்து ஆர்டர் வந்தாலும் செயல்படுத்துவான். சரிங்களா, ஆட்டோனமியா அவனுக்கு செல்ஃபா வந்து முடிவெடுக்கக்கூடிய உண்டான அதிகாரம் இவங்களுக்கு கொடுக்கப்படல. இதனாலேயே வந்து என்னது, இவங்களால வந்து சரியான நேரத்துல வந்து முடிவெடுக்க முடியாம போச்சு. சரிங்களா, இதனால கவர்மெண்ட் இன்டர்ஃபரன்ஸ் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க இங்க. சரிங்களா, கவர்மெண்ட் தான் எதை தானே போய் பார்க்க வேண்டியதா இருக்கு. அது கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா 2 பேருக்கு ஒரே மாதிரி வெவ்வேறு கருத்து இருக்கும், ஒரே விஷயத்துல 2 பேர் வெவ்வேறு கருத்துடையவங்களா இருப்பாங்க, அதுக்கு தான் கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஒரே விஷயத்துல 2 பேரு கருத்து வச்சிருப்பாங்க. சரிங்களா, ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு சொன்னா நான் இதை செய்யணும்னு சொல்லுவேன், அவன் இதை செய்யணும்னு சொல்லுவான், இதுதான் கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா, unlike other EICs, French shareholders were mostly nobles and not merchants. சரிங்களா, மற்றவனாச்சும் வந்து மெர்ச்சன்ட்ஸ் தான் வந்து இஎஸ்சியை வச்சிருந்தானுங்க. சரிங்களா, வியாபாரிகள் தான் வந்து இஎஸ்சியை வந்து கொண்டு வந்தானுங்க. ஆனா இங்க யார் கொண்டு வந்தா, நோபல்ஸ். நோபல்ஸ் வந்து யாரு, அவங்க வந்து அதிகாரம் உடையவங்க. சரிங்களா, அவங்க வந்து வியாபாரிகள் இல்ல. சரிங்களா, தேவர் மோஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இன் ஷார்ட் டேர்ம் டிவிடெண்ட்ஸ். இப்போ ஒரு வியாபாரிக்கு தான் தெரியும், சரி இப்போ 1 லட்சம் ரூபாய்க்கு நான் பொருள் வாங்குறேன், அப்போ வந்து எனக்கு இப்படி ஒரு 2-3 வருஷம் வியாபாரம் பண்ணாதான் இந்த 1 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு லாபமும் எனக்கு கிடைக்கும். அது வந்து வியாபாரிக்கு தெரியும், அதனால பொறுமையா இருக்க வேண்டியதால பொறுமையா இருப்பான். யாரு, வியாபாரி. ஆனா இந்த நோபல்ஸ் என்ன செய்வாங்க, இவங்களுக்கு வியாபாரி இல்ல, இவன் என்ன செய்ய, 1 லட்சம் போட்டேன்னா எனக்கு அடுத்த நாளே 2 லட்சம் ரூபாய் கிடைக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப வந்து ப்ரெஷர் போடுறாங்க. யாரு, பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மேல இந்த நோபல்ஸ். சரிங்களா, ஏன்னா நோபல்ஸ் தான் வந்து இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி உருவாக்குனவங்க. கான்ஃபிளிக்ட் அமாங் பிரெஞ்ச் ஆஃபீஷியல்ஸ்.
themselves for example. சரிங்களா, அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுருக்கானுங்க. லா போர்டனஸ் பிரெஞ்சு கவர்னர் ஆஃப் மாரிஷியஸ் வாண்டட் டு ஆக்ட் வித் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ். மாரிஷியஸ் இருக்கக்கூடிய ஒரு கவர்னர், பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அங்கேயும் போயிருக்கு. அங்க இருக்க கவர்னர் வந்து நான் கம்ப்ளீட்டா நான் வந்து செயல்படணும், என்னை யார் கீழே நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்றான். வைல் கவர்னர் ஜெனரல் டுப்ளிசி கன்சிடர் ஹிம்செல்ஃப் அஸ் சுப்பீரியர். ஆனா இங்க இருக்கிற டுப்ளிசி என்ன செய்யறா, இல்லடா நான் இனி என் கீழே தானே வருவேன், நான் சொல்ற பேசலாம் நீ கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்றாரு. இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க இவங்களுக்குள்ள. ஆனா வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படிலாம் இல்ல, அவன் வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. ஞாபகம் இருக்கா? புரிஞ்சு அந்த 3 விஷயம் புரிஞ்சா? இன்டர்னல் வீக்னஸ், கவர்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ், கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஃபர்ஸ்ட் நோபல்ஸ்னால உருவாக்கப்பட்டது, அதனால அவன் வந்து என்ன செய்ய முடியாது, அவசரப்படுறான். அதே மாதிரி பிரெஞ்சு ஆஃபீஷியல் அவங்களுக்குள்ளேயே வந்து யார் பெருசு, நீ பெருசு நான் சின்னதுங்கிற மாதிரி கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வருது. சரிங்களா, அடுத்து பாத்தீங்கன்னா வார். சரிங்களா, வார் ஃபார் காலனைசேஷன், யூரோப்பியன் வார், ஆங்கிலோ பிரெஞ்சு வார். இந்த 3 வார்னாலையும் அவங்களால எஃபிஷியண்டா செயல்பட முடியல. வார் ஃபார் காலனைசேஷன், கம்பெனி வாஸ் என்டாங்கிள்ட் இன் த காலனைசேஷன் ஆஃப் மடகாஸ்கர் இன் ஆப்பிரிக்கா which was failed adventure to secure sea lands to India. இவன் என்ன செய்யறாங்க வந்து இந்தியாவுக்கு பிடிச்ச மாதிரி மடகாஸ்கர் போறாங்க, ஆப்பிரிக்கால அடி துரத்தி விட்டுறானுங்க. சரிங்களா, சோ ஆப்பிரிக்கா கையில் இல்லங்கும் போது இந்தியாவுக்கு வந்து இது பண்ண முடியாது. இதுதான் ஆப்பிரிக்கான்னு சொன்னேன்ல. சரிங்களா, இது இந்தியான்னு வச்சுக்கோவேன், இங்கே ஆப்பிரிக்கா இருக்கும். நான் காமிச்சிருப்பேன்ல இப்படி ஆப்பிரிக்கா இருக்கும்னு சொல்லி டிப் ஆஃப் இது. சரிங்களா, இங்க ஆப்பிரிக்காவும் பிடிச்சிட்டான் அப்படின்னு சொன்னா இங்க என்ன செய்யலாம், இந்தியாவுக்கு யார் வர்றதுக்கும் தடுக்கலாம். இங்கிலீஷ்காரன் வந்தாலும் தடுத்துடலாம். சரிங்களா, அதை வந்து இவன் என்ன செஞ்சிருக்கான் தெரிஞ்சுக்கிட்டு பிரெஞ்சுக்காரன் இங்க போய் வந்து காலனைஸ் பண்றான், இங்க அதெல்லாம் பிடிக்கிறான். ஆனா என்ன செய்யறா, இவங்களுக்கு செட் பேக் ஆயிடுது, இவனுக்கு அடிச்சு துரத்தி விட்டுறானுங்க. அங்க இருக்கிறவனுங்களை வந்து பிரெஞ்சுக்காரன் அடிச்சு துரத்தி விட்டுறானுங்க. ஸோ அதனால இந்தியா வந்து பாதுகாக்க முடியல, அவனால இந்தியாவுக்கு வரக்கூடிய ரூட்டை வந்து பாதுகாக்க முடியல. சரிங்களா, ஏன்னா பாண்டிச்சேரி இருக்கிறது இங்கதான் இருக்கும், உங்களுக்கு பக்கத்துல தான் இருக்கும். சரிங்களா, ஸோ அதை வந்து பாதுகாக்க முடியலன்னு சொல்றாங்க. மீன்வைல் இட் ஆல்சோ லாஸ் சப்ஸ்டன்ஷியல் மார்க்கெட் ஷேர் டு ஃபாரின் பிசினஸ். அதே மாதிரி என்னது ஷேர் எல்லாம் வந்து லாஸ் ஆயிடுது, ஃபாரின் பிசினஸ்ல வந்து நிறைய லாஸ் வந்துடுது அவங்களுக்கு. சரிங்களா, நிறைய மற்ற இடங்கள்லாம் வந்து இவங்கள விட நல்லா வந்து மற்ற காரணங்கள்லாம் நல்லா வியாபாரம் பண்றானுங்க, அதுல இவனோட ஷேர் வந்து கம்மியாயிருது. சரிங்களா, அடுத்து யூரோப்பியன் வார்ஸ், a series of wars with Great Britain and the other European major power during 18th and 9th century diverted the attention, resulted in France losing nearly all its conquests. ஸோ 18th 19th சென்ச்சுரி, அதாவது 17ஆம் நூற்றாண்டு, அதாவது 1700ல இருந்து 1900 வரைக்கும் சண்டை போட்டே இருப்பானுங்க பிரெஞ்சுக்கானுங்க. வேர்ல்டு ஹிஸ்டரி நடத்தும் சொல்றோம், நெப்போலியனு அவனுக்கு முன்னாடி இருக்கிற ஆளு எல்லாத்துக்கும் வந்து பிரிட்டிஷ்காரனை பிடிக்காது. சரிங்களா, இவனுக்கெல்லாம் வந்து யூரோப் தனியா இருப்பானுங்க. சரிங்களா, யூரோப்பு கண்டத்துல வந்து இருப்பான், பிரிட்டிஷ்காரன் கொஞ்சம் மேல இருப்பான். சரிங்களா, பிரிட்டிஷ்காரன் என்ன செய்வான், எல்லாத்துக்கும் வந்து தாய் மாதிரின்னு சொல்லிட்டு அவன் வந்து என்ன செய்வான், மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து அடக்குமுறைக்கு உள்ளாக்குவாங்க. யாரு, பிரிட்டிஷ்காரங்க. இது வந்து பிரெஞ்சுக்காரனுக்கு எல்லாம் பிடிக்காது. அதனால எப்ப பார்த்தாலும் அவனை வந்து எப்படியாச்சும் கொண்டு வரணும், அடிச்சு உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் அவங்க கூட சண்டை போட்டே இருப்பானுங்க. சரிங்களா, ஸோ இதனால என்ன, சண்டை போடணும்னா சும்மா இல்ல, காசெல்லாம் போயிரும்ல. ஆனா பிரிட்டிஷ்காரனுக்கு நிறைய இடத்துல பிடிச்சி வச்சிருக்கான், நிறைய இதெல்லாம் அவன் சமாளிச்சிருவான். ஆனா பிரெஞ்சுக்காரன் அப்படி இல்ல. ஸோ சண்டை போட்டே வந்து என்ன செஞ்சுட்டான், காசை ஃபுல்லா செலவு பண்ணிட்டான். அதனால இந்தியாவுக்கு வந்து அவனுக்கு காசும் அனுப்ப முடியல, இந்தியாவில வந்து ப்ராப்பரா ஒர்க் பண்ண முடியல. சரிங்களா, அதனால வந்து என்னது எல்லாம் நிறைய இடங்கள்ல அவனோட டெரிட்டரியில லாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா, அடுத்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் செகண்ட் கர்நாடிக் வார் டுப்ளெக்ஸ் வாஸ் கால்டு பை பிரெஞ்சு கவர்மெண்ட். சரிங்களா, கர்நாடிக் வார் நடக்குது, 1, 2, 3 நடக்கும். அது 2வது கர்நாடிக் வாருக்கு அப்புறம் வந்து என்ன செஞ்சுட்டாங்க, நீ இருந்தது போதும்பா, நீ ஊருக்கு வந்து சேரு அப்படின்னு சொல்லி பிரெஞ்சு கவர்மெண்ட் டுப்ளெக்ஸே கூப்பிட்டாங்க. சரிங்களா, இதுக்கு ஒரு நல்ல ஆளும் போயிட்டான். சக்சஸ் ஆஃப் டுப்ளெக்ஸ் வேர் நாட் சோ அம்பிஷியஸ் அண்ட் விஷனரி. இவருக்கே விஷனரி இல்ல, இவரை காட்டிலும் ரொம்ப மோசமானதான் வந்தவனுங்கலாம். ஆனா வந்து இங்கிலீஷ்காரங்க அப்படி இல்லை, வர பெரிய பெரிய ஆளு தான் வந்துட்டு இருந்தானுங்க. சரிங்களா, ஸோ டுப்ளெக்ஸே கூப்பிட்டானு மற்றவங்க வந்து இந்த அளவுக்கு விஷனரியா இல்ல. டிஃபீட் ஆஃப் பிரெஞ்ச் அட் வாண்டிவாஷ் இன் 1760 வாட் த டெத் ப்ளோ டு பிரெஞ்ச் பவர். வாண்டிவாஷ்ல போர் நடக்குது இங்கிலீஷுக்கும் பிரெஞ்சுக்கும். அதுல வந்து என்ன பிரெஞ்சு தோத்துட்டாங்க, அதுதான் வந்து கடைசியா வந்து தலையில அடிச்சு துரத்தி விட்டது. சரிங்களா, further attempts were made to revive the company 1785, but these steps were thwarted by the event of French Revolution. சரிங்களா, அதுக்கப்புறம் என்னது, அந்த நாட்டுல பிரெஞ்சு புரட்சி வந்துருது. சரியா, நீ அந்த நாட்டுல பிரெஞ்சு புரட்சி ஏன் வருது அப்படின்னு சொன்னா, அந்த சொந்த நாட்டே மக்களுக்கு வந்து சாப்பாடு இல்ல, பிரெட் இல்ல, எதுவுமே இல்ல. இவனுக்கு வாடி வெளியில போய் சண்டை போடுறதே வேலையா வச்சிருக்கானுங்க. சரிங்களா, உள்ள வந்து பசி பட்டினி எல்லாமே இருக்கு. சரிங்களா, அதனால என்ன செய்யணும், பிரெஞ்சுல வந்து ரெவல்யூஷன் நடந்து அங்க இருக்கிற ஆட்சியாளர்களை கொண்டுட்டு இல்ல தூக்கி போட்டுட்டு அங்க டெமோக்ராட்டிக் பிரின்சிபலோட ஆட்சிக்கு வந்துருச்சு. சரிங்களா, சோ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி வந்து போதுமா, மற்ற இடத்துல வந்து காலனிஸ் எல்லாம் பிடிக்க வேண்டாம், நீ உனக்கும் ஊர் வந்து சொல்லி எல்லாத்தையும் கூப்பிட்டானுங்க. France rebuilt a new empire mostly after 1850, concentrating chiefly in Africa as well as Indochina and South Pacific Sea. அதுக்கப்புறம் என்னது, ரெவல்யூஷனுக்கு அப்புறம் வந்து இந்த 3 இடங்களை தான் அவர் கான்சன்ட்ரேட் பண்றாங்க. இதெல்லாம்
ஆப்பிரிக்காவும் இண்டோ சைனாவும் சவுத் பசிபிக் ஏரியா தான் அவங்க வந்து மோஸ்ட்லி நிறைய விஷயம் பண்றாங்க. சரிங்களா, புரிஞ்சா? புரியுதா? டவுட் இருக்கா இதுல? சார் எந்த இயர்ல அவங்க கண்ட்ரிலேயே சார் ரெவல்யூஷன் நடக்குது? அதான் உங்களுக்கு 1750க்கு அப்புறம் வந்து உங்களுக்கு இதெல்லாம் நடக்கும் உங்களுக்கு. பிரான்ஸ்லயா சார்? ஆமா, பிரான்ஸ் இதெல்லாம் நடக்கும். ஒரு 50 இயர்ஸ்ல வந்து அவங்க ரெவல்யூஷன் நடக்கும். சரிங்களா, அதுலதான் நெப்போலியன் வருவான் உள்ள. சரிங்களா, ரெவல்யூஷனுக்கு முடியிற காலத்துல நெப்போலியன் வந்து அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் நடக்கும். பாருங்க, இப்போ வந்து 2 கம்பெனிக்கும் வேறுபாடு. சரிங்களா, இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்குள்ள டிஃபரன்சியேஷன். இது முக்கியமா இது கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இப்போ இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா பார்த்தீங்கன்னா பிரைவேட் இன் கேரக்டர், பிரைவேட் காரன் அண்ட் தஸ் குட் டேக் இன்ஸ்டன்ட் டிசிஷன், உடனடியாக டிசிஷன் எடுக்க முடியும். when the needed without waiting for the approval of government. எப்ப தேவையோ அப்போ வந்து அவனே முடிவு எடுத்துக்கலாம். கவர்மெண்ட் கிட்ட அப்ரூவல் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா பிரெஞ்சு கம்பெனி கண்ட்ரோல் அண்ட் ரெகுலேட்டட் பை கவர்மெண்ட். பிரெஞ்சு கவர்மெண்ட் தான் வந்து ரெகுலேட் பண்றது. which itself was suffering from the corruption, inefficiency and instability. பிரெஞ்சு கவர்மெண்டே ஒன்றும் இல்லாம கிடக்கு. சரிங்களா, ஸோ அதே இது கரப்ஷன் எல்லாம் வந்து ரொம்ப இதாயிருக்கு. ஸோ அதனால வந்து எஃபிஷியன்டா செயல்பட முடியல யாரு இங்க இருக்கவனுங்க. சரிங்களா, ஸோ இங்கே ஒருத்தன் போய் நான் போர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அனுமதி கேட்பான். அவன் வந்து என்ன செய்வான், 6 மாசம் ஆனாலும் அந்த அனுமதியை திறந்து கூடி பார்க்க மாட்டான். ஸோ ஏன்னா வந்து அவனுக்கு வேற விஷயம்லாம் இருக்கும். இவன்கிட்ட போய் நான் காசு கொடுக்குறதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வான், அவன் வந்து லெத்தாலஜியா இருப்பான். ஸோ அந்த மாதிரி தான் பிரெஞ்சோட ஸ்டேட் இருந்துச்சு அந்த காலத்துல. ஆனால் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படி எல்லாம் இல்லை. சரிங்களா, எக்கானமி பாத்தீங்கன்னா கமர்ஷியலி சுப்பீரியர் அண்ட் பெட்டர் ஃபினான்ஷியல் பர்சன். இவங்க நல்லா காசு சொல்லலாம். அதாவது இங்கிலாந்து பிரிட்டிஷ் பிரெஞ்ச் சபார்டினேட் தேர் கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட் டு டெரிட்டரியல் அம்பிஷன் விச் மேட் த கம்பெனி ஷார்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ். அவன் என்ன செஞ்சுட்டான், வந்து பிரெஞ்சுக்காரன் வந்து வியாபாரத்தை காட்டிலும் இடத்த பிடிக்கணுங்கிறதுல கான்சன்ட்ரேட் பண்ணான். சரிங்களா, ஒழுக்கமா வியாபாரம் பண்ணாதான் காசு கிடைக்கும். காசு கிடைச்சாதான் போர் பண்ண முடியும். போர் பண்ணாதான் டெரிட்டரியல் கிடைக்கும். இதுதான் முறை. ஆனா இவன் என்ன செஞ்சான், இல்ல எனக்கு இடம் தான் முக்கியம், வியாபாரம் பண்ண முடியும், வியாபாரம் தேவையில்லை அப்படிங்கிற பட்சத்துல என்ன செஞ்சான், வெறும் போர் மட்டும் தான் பண்ணான்னு தவிர வியாபாரம் பண்ணல. இப்போ வியாபாரம் பண்ணாம காசு இல்லாதனால போரும் தோத்துட்டு போயிட்டான். இதுதான் இங்க பிரச்சனையா இருந்திருக்கு. ஆனா இங்க அவன் இல்ல. இங்க இங்கிலீஷ்காரது காசுங்கிறது ஒரு மேட்டரே இல்லை. இங்கிலாந்துல இருந்து கொட்டி அனுப்புவானுங்க. இவனை என்ன செய்யணும், எல்லாத்தையும் கரெக்டா வாங்கி போர் மட்டும் பண்ணணும். அதனாலே இவனுக்கு போர் செஞ்சு உள்ள வந்துட்டானுங்க. புரிஞ்சா? அது ஆக்சஸ் டு ரிசோர்சஸ். சரிங்களா, ரிசோர்சஸ்ல ஆக்சஸ் பண்ணது. இங்கிலீஷ் ரிசீவ்ட் சப்ளைஸ் ஆஃப் ஃபுட் அண்ட் மணி ஃப்ரம் பெங்கால். பெங்கால பிடிச்சி வச்சிருந்தாங்களா 3 இது சொல்லியிருந்தாங்களா, பெங்காலு, மெட்ராஸ், பாம்பே 3 பிரசிடென்சி. பெங்கால் வந்து ரொம்ப ரிச்சான ஏரியா. அங்க இருந்து ஃபுட்டும் உங்களுக்கு மணியும் வந்துட்டு இருக்கு. ரெக்ரூட்ஸ் மென் ஃப்ரம் யூரோப் அண்ட் கிரைன் ஃப்ரம் நார்த்தன் செட்டில்மெண்ட். சரிங்களா, எங்க யூரோப்ல இருந்து நிறைய ஆட்களை கூட்டிட்டு வருவானுங்க. அதே மாதிரி நார்த்தன் செட்டில்மெண்ட் சொல்லுவாங்க. நார்த்ல இருக்கக்கூடிய ஏரியாங்கள்ல இருந்து நிறைய வந்து உள்ள ஆளுங்களை கொண்டு வந்துடுறானுங்க. கிரைன் அதாவது தானியங்கள்ல நார்த்ல இருந்து வந்துருது அவங்களுக்கு. சரிங்களா, ஆனா இவங்களுக்கு பாருங்க, French could receive nothing but had to extract everything from the colonies which were not sufficient. பிரான்ஸ்ல இருந்து எதுவுமே இவங்களுக்கு வராது. இவனை வந்து எதாவது வேணாலும் பக்கத்துல காலனிஸ் பிடிச்சி வச்சிருப்பானுல்ல, அங்க போய் வந்து கேட்கறது. அவனுங்களே வந்து திண்டாடி பட்டினி பசியில் தான் இருப்பானுங்க. ஸோ அவன்கிட்ட போய் கேட்டா என்ன கிடைக்கும். ஆனா இவனுக்கு அப்படி இல்ல பெங்கால பிடிச்சி நல்லபடியா வந்து வளமான ஏரியால இருந்து இது பண்ணிட்டு இருக்கானுங்க. புரிஞ்சா? ஸோ இதுதான் 2 வித்தியாசம் இவங்களுக்கு மத்தியில. சார் இதே மாதிரி 3 விஷயம் புரிஞ்சா? போர்ச்சுகீஸ்லாம் இருக்கா சார்? இல்ல இவனுக்கு 2 தான் முக்கியம், அவனுக்கு எல்லாம் இல்ல. நான் போர்ச்சுகீஸ் பார்த்துன்னு ஏற்கனவே. சரிங்களா, அடுத்து பாத்தீங்கன்னா செட்டில்மெண்ட்ல பாத்தீங்கன்னா சுப்பீரியர் செட்டில்மெண்ட் ஆஃப் பிரிட்டிஷ் லைக் கல்கட்டா, பாம்பே, மெட்ராஸ், வைல் பிரெஞ்ச் ஹேட் பாண்டிச்சேரி மட்டும் தான் அவங்கள்ட்ட இருந்திருக்கு. சரிங்களா, நோ ஸ்ட்ராங் செட்டில்மெண்ட் இன் இந்தியா. பிரெஞ்ச் எக்கனாமிஸ் ஆர் மோர் ட்ரேட் ப்ராஃபிட் ஃப்ரம் வெஸ்ட் இண்டீஸ் தேன் இந்தியா. சரிங்களா, இந்தியாவில வந்து அவனுக்கு வியாபாரம் ஆக மாட்டேங்குது. ஆனா வந்து வெஸ்ட் இண்டீஸ்ல நல்லா வியாபாரம் ஆகுது. ஸோ முழுமையான கான்சென்ட்ரேட் என்னது, பிரெஞ்சுக்காரன் வந்து வெஸ்ட் இந்தியா மேல இருந்தான். அதனால இந்தியாவில வந்து அவனால சரியா இது பண்ண முடியல. British had many capable and able men like Robert Clive, Ginger, Lawrence and Ayercourt. இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஏபிளா இருந்தாங்க கவர்னர்ஸ். ஆனா இங்க பாத்தீங்கன்னா only Dupleix was strong, but even he was recalled by government. சரிங்களா, கவர்னர் ரீகால் பண்ணிட்டாங்க. மிஸ்டேக்ஸ் ஆஃப் லல்லிங்கிற ஒருத்தர் மிஸ்டேக் பண்ணிட்டாரு. He lacked the foresight and statesmanship of Dupleix அளவுக்கு அவர் லல்லினால செயல்பட முடியல. சரிங்களா, பேட்டில் ஆஃப் வாண்டிவாஷ்ல லல்லி தான் வந்து தோச்சிருப்பாரு. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களால வந்து பண்ண முடியல. லீடர்ஷிப், அது நேவல் கேப்பபிலிட்டி. Naval supremacy and naval bases of Indian Ocean helped to cut off vital sealing between French portion in India and France. சரிங்களா, இப்போ பிரான்ஸ்ல இருந்து படை அனுப்பணும் அப்படின்னா இந்தியாக்குள்ளதான் வரணும். நான் ஏற்கனவே சொன்ன ஆப்பிரிக்காவை வந்து அவனை பிடிக்க முடியலன்னு சொன்னா
ஸோ அப்போ வந்து என்ன செய்வாங்க, வேற எந்த இடமும் அவனுக்கு இல்லை. சரிங்களா? ஆனா இங்க பாருங்க, இங்கிலீஷ் நேவி வாஸ் மச் சுப்பீரியர் தான் பிரெஞ்சு. ஸோ இங்கிலீஷ்காரனுக்கு எல்லா இடத்துலயும் நேவி வச்சிருப்பாங்க பேஸ். ஸோ அதனாலே வந்து என்ன செய்யறாங்க, பிரெஞ்சுக்கும் இங்கிலீஷுக்கும் போர் வரும்போது அவங்க பாதி வழியிலேயே அவங்களோட அடிச்சு உடச்சு திருப்பி அனுப்பிடுவானுங்க. ஸோ அப்ப இங்க வந்து அவனுக்கு உதவி வராதா, ஃபுட்டு வராது, மென் வர மாட்டாங்க, இங்க போய் வந்து ஒன்றும் செய்ய முடியாது, இங்க தோத்து போயிடுவாங்க. ஆனா இங்கிலீஷ்காரனுக்கு அப்படி இல்ல. ஒரு சவுண்டு போட்டா போதும், அங்க இருந்து படைகள்ல இருந்து எல்லாமே வந்து சாப்பாடுல இருந்து எல்லாமே வந்துடும் வெளியில இருந்து. சரிங்களா? ஏன்னா நாவல் பேஸ் அவ்வளவு ஸ்ட்ரிக்டா வச்சிருக்கானுங்க. Because of these factors, English were constantly strengthened. The second was constantly weakened. சரிங்களா? இதனால வந்து இங்கிலீஷ்காரன் என்னது ஸ்ட்ரென்த் ஆனா, இவன் வீக் ஆனா. சரிங்களா? Further, Carnatic was proved to be serious setback of French rule in India. சரி, கர்நாடிக் வாஸ் வந்து பிரெஞ்சுக்கும் யாருக்கு இவனுக்கும் நடக்கக்கூடியது. அண்ட் paved way for the establishment of British Empire in India. கர்நாடிக் வார் முடிஞ்சோன்னா யாருடா தலை அப்படின்னு சொன்னா பிரிட்டிஷ்காரன் தான் தலையா இருந்திருக்கான். சரிங்களா? இங்க பாருங்க, நான் புரிச்ச இந்த 6 பாயிண்ட் புரிஞ்ச எல்லாத்துக்கும் இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ்மா. சரிங்களா? இது வந்து உங்களுக்கு வந்து 15 மார்க்ஸ்ல அப்படியே கேட்பாங்க. அப்படியே லைன் பை லைனா நீங்க வந்து எழுதா 15 மார்க்ஸ்ல வந்து 7 to 8 மார்க்ஸ் போட்டுருவாங்க உங்களுக்கு. சரி பாருங்க, கொஸ்டின் பாருங்க. வித் ரெஃபரன்ஸ் டு என்ட்ரி ஆஃப் யூரோப்பியன் பவர் இன்டு இந்தியா, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட்? இது ஏற்கனவே நடத்திருக்கேன்னு நினைக்கிறேன், இது சொன்னதுதான். Who among the following Europeans last to come pre-independence of Indian state? French தான் லாஸ்டா வந்தவங்க. ஓகேவா, புரிஞ்சது? ஏதாவது டவுட் இருக்கா? பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பார்ட் 1 பார்த்துருக்கோம். ஸோ நாளைக்கு பார்ட் 2 பார்க்கலாம். சரிங்களா? ரிவைஸ் பண்ணிட்டு வந்துருங்கம்மா. சரிங்களா? கம்மியா தான் இருக்கு, ரிவைஸ் பண்ணிட்டு வந்துருங்க. எனி டவுட்மா? நோ சார். ஓகே 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 ஓகே. ஓகே ஓகேம்மா, தேங்க்யூம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Walaikum salam. Thank you, sir.